அடடே வாப்பா சோனையா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இல்லன்னா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டேன். தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. ரோஹித் சர்மா பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதனால எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி பேசுறது தெரியல உண்மையிலே. ஏன்னா போன வீடியோல நம்ம சோகமா பேசியிருந்தோம். ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆக போறாரு, அதனால ஒரு மாதிரி ரொம்ப கவலையில. அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வச்சிருந்தோம், அவரை போய் தூக்குறீங்களேடா அப்படின்ற ஒரு மன வருத்தத்துல அந்த வீடியோ இருந்துச்சு. பட் இந்த வீடியோ ஒரு மாதிரி மன நிறைவோட, இந்தியா தோத்துட்டாங்க அதனாலதான் எக்ஸ்ட்ரா ஒரு மன நிறைவோட. ஏன்னா அங்கிட்டு ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, விராட் கோலி பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்தியா தோத்துட்டாங்க. அதனாலே ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா சந்தோஷத்தோட தேர்ட் மேட்ச் ரிவ்யூ இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. மிச்ச மேட்சுக்கு ரிவ்யூ பண்ணல, ஏன்னா எதுவும் பண்ணல. இந்த மேட்சுக்கு ரிவ்யூ, இந்த மேட்சும் கிடையாது, இந்த இந்தியா இங்கிலாந்து ஓடிஐ சீரீஸ்க்கான ஃபுல் மேட்ச் ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என் தலைவன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்ப்பா. அதாவது இது ஒரு நல்ல இன்சிடென்ட் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த வீடியோ இருக்குல்ல, ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆக போறாரு, வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோல அது ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக தான் பேசியிருந்தேன். அது ஒரு சில பேர் யோசிச்சிருக்கலாம் என்ன அது அப்படின்ட்டு. பட் அந்த வீடியோ அவ்வளோ சோகமாக இருந்துச்சு. இன்னும் எத்தனை பேர் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னு தெரியல. அது ஒரு மாதிரி சேடான வீடியோன்றதுனால கருப்பு கலர் டிஷர்ட்டோட போட்டிருந்தா. அந்த வீடியோ தீமே கருப்பு கலரில் தான் யோசிச்சு பண்ணது அந்த வீடியோவில். இந்த வீடியோவில் அப்படியே ஒரு மாதிரி செம்ம எக்ஸைட்மெண்ட். ரோஹித் சர்மா இன்னொன்று, நேற்று மேட்ச் நாங்கள் விளையாட போயிட்டோம், டர்ஃப்ல வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கையில ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்றாரு, இங்கிட்டு நம்ம மேட்ச் அது கிடக்குது கழுத, ரோஹித் சர்மா பெர்ஃபார்ம் பண்றாரா அப்படின்ற மாதிரி தான். எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ரோஹித் சர்மானா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க ஒரு பவுலிங் தானா, நான் பவுலர் சரியா, அதனால என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஓவர் நீ 4-6 கொடுக்க கூடாது, டர்ஃப்ல 4-6 ரொம்ப ஈஸியா போயிடும், அதனால நீ 4-6 கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா ரோஹித் சர்மா டே என்னடா ஆட்டோ திருப்புனா எப்படா ஆட்டோ, இது கண்ணாடியை திருப்புனா எப்படா ஆட்டோ விடுன்ற கதையா, நீ 4-6 கொடுக்கலன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆக மாட்டாருன்னு சொல்லி அந்த மாதிரி ஃபன்னா கிரிக்கெட் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுலயும் ஒரு மாதிரி நல்லா பண்ணிட்டு, அதனால ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகல, இல்லாட்டினாலும் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகல. ஓகே, இப்போ மேட்சுக்குள்ள வருவோம். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தேர்ட் ஓடிஐல இங்கிலாந்து பொழந்து தள்ளிட்டாங்க. இந்தியா பவுலர்ஸ் போட்டாலே அடி. 388 ரன் கிட்டத்தட்ட, கரெக்டா தானே சொல்றோம், 388 ரன் அடிச்சிருக்காங்க இங்கிலாந்து. நம்ம 360 கிட்ட அடிச்சிருக்கோம். இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 450 மைண்ட் செட்ல தான் வந்திருப்பாங்க. அந்த பிச்சை பொறுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க இந்த பிச்சு கொஞ்சம் தான் பேட்டிங் 50-50 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அப்படி கிடையாது, நாங்க 450 அடிப்போம்னு சொல்லி வந்த இதுல இங்கிலாந்துக்கு சோகம். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அருமை. ஏன்னு கேளுங்க, இவங்க இங்கிலாந்துக்கு நம்ம ஆளுங்க பவுலிங் போடுறாரு, பவுலிங் ஐயோ அருமை. அப்படி எப்படி சந்தோஷப்படுறது, அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் பவுலிங். குர்னூர் பிரார் பேட்டிங்ல 100 அடிக்கிறதுக்கு இந்தியாவில யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தா பவுலிங்ல 100. குர்னூர் பிரார் 97, ஹர்ஷ்தீப் சிங் 72, பிரசித் கிருஷ்ணா 69, இன்னொருத்தர் யாரு பிரின்ஸ் யாதவ், ஐயோ அவரெல்லாம் எவ்வளவோ கொடுத்துட்டார். பிரின்ஸ் யாதவ் 79. இவங்க பேட்டிங்ல இந்த ஸ்கோர் அடிச்சிருந்தா ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு போது, என்னடா இவ்வளவு கம்மியா அடிக்கிறீங்க அப்படின்ட்டு. பவுலிங்ல இதை கொடுக்கல, சூப்பர் ரொம்ப தேங்க்யூ. இந்த ஸ்குவாடை வச்சு நீங்க வேர்ல்ட் கப் போங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பவுலிங் யூனிட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த யூனிட் இருந்தாதான், இந்த பவுலிங் யூனிட் இருந்தா தான் மிச்ச டீம்ல இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க நாட்டுக்கு பெருமை சேர்ப்பாங்க. நமக்கு ஒரு பெருமையா இருக்கும், சார் மற்ற நாட்டுக்கு நம்ம பெருமை சேர்க்கிறதுக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்கோம், நம்ம நாடு அது கிடக்குது கழுது, அது கிடக்குறாண்டா மயிராண்டின்னு போக வேண்டியதான். பட் இது சூப்பரா இருந்துச்சு. பும்ரா இல்லைன்னா உங்க டீமோட நிலைமை என்னட்டு இந்த மேட்ச்ல தெரிஞ்சிருக்கும். பும்ராவை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இந்தியாவா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துருச்சு. ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் சமி இருக்காரு, புவனேஸ்வர் குமார் இருக்காரு, சிராஜ் இருக்காரு, இதுவங்களாச்சும் ஸ்குவாடுல எடுக்கல. ஸ்குவாடுல எடுத்துட்டு ஒரு ஜீவன் தண்ணிக்கான் போட வந்தேன் ப்ரோ மாதிரி 3 மேட்ச்லயுமே வாய்ப்பு கொடுக்கல. ஆனானப்பட்ட குல்தீப் யாதவ், அவங்க இங்கிலாந்துல அடில் ரசீதை எவ்வளவு பேக் பண்றாங்க. நம்ம ஆளுங்க நம்ம வாஷிங்டன் சுந்தரோட தான் நொட்டுவோம், அக்ஷர் பட்டேலோட தான் புடுங்கிட்டு போ ஜாலி. அதாவது இந்த வீடியோல அந்த வீடியோ சோகமா பேசிட்டு இந்த வீடியோ பேசுறத ஒரு மாதிரி ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, அவங்களுக்கு நம்ம அதே பிச்சில் தான் நம்ம பேட்டிங் ஆடுறோம். சாம் கரன்லாம் ஐபிஎல்ல எப்படி ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சாம் கரனுக்கு தெரியுது
சாம் கரன் இல்லை, பொதுவா நமக்கே தெரியும் கிரிக்கெட்ல ஆடையில கிரவுண்டு பெருசா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், பாலை ஸ்லோவா போடணும். ஸ்லோவா போட்டா பேட்ஸ்மேன் என்ன பண்ணணும், டைமிங் பண்ண முடியாது, ஃபோர்ஸை கொடுத்து தான் அடிக்கணும். போட்டு அவன் சாம் கரன் திருகிறியான், பால 125ல போறியான், திடீர்னு 75 போறியான். இந்த அறிவு கூட நம்ம ஆளுக பவுலர்ஸுக்கு இல்லையா? விட்டுக்கிட்டு எறிகிறாங்க. பட்லர் 12 பால 13 பாலுக்கு 41 ரன்னு. இது அதான் எறிகிறாங்க. அந்த பிச்சில் கொஞ்சம் ஸ்லோவா போட்டா பால் நின்று வரும். பேட்ஸ்மேன் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கணும். கிரவுண்டை கிளியர் பண்றது ரொம்ப டஃபா. லார்ஜ் கிரவுண்டு தெரியும், பெருசு, சைடு எல்லாமே பெருசா இருக்கும். அதுல போட்டுக்கிட்டு எரிவாங்களா? யாரு குர்னூர் பிராலாம் எரியறா போட்டா அப்படி பேட்ஸ்மேன் பட்லர் நிக்கிறான், பால் நல்லா பேட்டுக்கு வருது, டைமிங் கொடுக்குறேன், 6 4 அவ்வளவுதான். இந்த ஒரு பொது அறிவு இல்லாம நாங்க வந்து வேர்ல்ட் கப்புக்கு போறோம், அதுவும் எங்க இங்க இல்ல, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போறோம். அருமையா இருக்கு, ஓகேவா? இது ஒரு சைடு இருக்கு. ஜோ ரூட்டை விக்கெட் எடுக்க முடியாத ஒரு வெக்கக்கேடு. நல்ல பேட்ஸ்மேன். இந்தியாவுக்கு விராட் கோலி, நியூசிலாந்துக்கு கேன் வில்லியம்சன், ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி, இங்கிலாந்துக்கு ஜோ ரூட். 3 மேட்சுக்குமே பேட்டிங் வந்திருக்காப்ல. 3 மேட்ச்லயுமே 50, 3 மேட்ச்லயும் ஒரு மேட்ச்ல கூட அவர் விக்கெட் எடுக்கல. ஒரு மேட்ச்ல 100 போச்சு, மிச்ச 2 மேட்ச்லயும் 50. இது வந்து ஜோ ரூட் இங்கிலாந்துக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லயும் ஒவ்வொரு பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்களெல்லாம் நீங்க எந்த பவுலர்ஸ் வச்சு சார் நீங்க பவுலிங் போட போறீங்க? ஹர்ஷித் ராணா மட்டும் இந்நேரம் இருந்திருந்தாருன்னா அவர் ஒரு 100 கொடுத்திருப்பாரு. மொத்த டீமுமே ஒரு மாதிரி நல்ல பவுலிங் யூனிட் கொடுத்து சூப்பரா இருந்திருக்கும். ஹர்ஷித் ராணா வந்து எப்படின்னா ஒரு மாதிரி பி டீமா இருக்கும்ல, அவங்க கூடலாம் விளையாட வச்சு ஹர்ஷித் ராணா எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிடுறாங்க. பெரிய டீம் வந்தோன்னே இல்ல ஹர்ஷித் ராணா கிஜ்ரி அவர் பாவம், அவர் ஆம்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வீட்டுக்கு கூட அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஹர்ஷித் ராணா நீங்க வாங்க, சரிங்களா? 2020 கதையெல்லாம் நாங்க பேசல, நாங்க பேசுறது ஓடி. ஏன் இங்கிலாந்துக்கு வரல, வந்திருக்கலாம்ல, வந்து நீங்க ஒரு 100 கொடுத்துருக்கலாம்ல, ரோஹித் சர்மா இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார்ல. இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். இப்ப மொத்தம் 3 சீரீஸையும் வரும். ஃபர்ஸ்ட் சீரீஸை நான் ஃபர்ஸ்ட் மேட்ச், அதாவது 3 மேட்ச் ஒரு சீரீஸ். இப்போ இந்தியா இங்கிலாந்து ஓடிஐ நடந்திருக்குல்ல, அதில் வந்து மொத்த சீரீஸை நம்ம அனலைசிஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சை வந்து நம்ம பேச விரும்பவே இல்லை. அக்ஷார் பட்டேலும் வாஷிங்டன் சுந்தரும் நிற்கிறாங்க, அப்படியே நின்றுட்டாங்க. வந்தா ரன்னு, அவங்க அடிக்கவே விரும்பலை. போடுற ஏதாச்சும் லூஸ் பால் வரும், அதை மட்டும் நாங்கள் அட்டாக் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் எப்படியோ ஜெயிச்சுட்டாங்க இந்தியா. சரியா? ஜெயிச்சதுக்கு பாராட்டு. இப்போ நாங்கள் 2வது மேட்சுக்கு வர்றோம், சரிங்களா? 2வது ஓடிஐல இந்தியா வந்து 233 ரன், அதுலயும் ஆல் அவுட்டு, அதுலயும் ஸ்பேர் வந்து கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 ஓவரா 6 ஓவர் ஸ்பேர், சரிங்களா? இதுல விராட் கோலி 65 ரன்னு, ரோஹித் சர்மா 26 ரன்னு, பும்ரா 20 ரன்னு, சரிங்களா? இந்த 3 ரன்னை சேர்த்து 3 பேரோட ஸ்கோரை சேர்த்தா 111 ரன்னு. இந்த 3 விக்கெட்டுக்கு 111 ரன்னு. அடுத்து இருக்கு பாருங்க, 7 விக்கெட்டுக்கு சேர்த்து 122 ரன்னு. இதுல வந்து பேட்ஸ்மேன்ஸ் ஈஷான் கிஷன் இருக்காரு, KL ராகுல் இருக்காரு, ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரு, சுப்மன் கில் இருக்காரு. இவங்க 4. அதை விட இந்தியாவோட ரொம்ப ஸ்பெஷலான குரூசியலான யுவராஜ் சிங், கபில் தேவ், வேற யார், யூசுப் பதான், சுரேஷ் ரெய்னா, இந்த மாதிரி ஆல்ரவுண்டர்ஸ். அதுக்கும் மேல ஜடேஜா, இவங்க எல்லாத்துக்கும் மேல சிவம் தூபே, அக்ஷார் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், 3மே லெஃப்ட் ஹேண்டர்ஸ். 3 பேருமே சேர்ந்து 210 இல்ல 2-1-0 இப்படி ஒரு ஸ்கோர் அடிச்சுட்டு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இதை வந்து இங்கிலாந்து வந்து சூப்பரா சேஸ் பண்ணிட்டாங்க. ஜோ ரூட் ஒரு சைடு பாய போட்டு படுத்துட்டாரு, அங்கிட்ட நான் பாத்துக்கிறேன், நீங்க அங்கிட்ட அடிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இது 2வது மேட்ச். இப்போ இதுலயே தெரிஞ்சிருச்சு, ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா அடிக்கலைன்னா அந்த ரன் கூட வந்திருக்காது. இப்போ இது கம்பேரிசன் இப்படியே இருக்கட்டும். 3வது ஓடிஐக்கு வர்றேன். இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. 3வது ஓடிஐல இங்கிலாந்து எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, இந்தியா, சரிங்களா? இதுல ரோஹித் சர்மா 138 ரன்னு, விராட் கோலி 74 ரன்னு. இந்த 2 பேரோட ஸ்கோரை சேர்த்தா 212 ரன்னு, சரிங்களா? மிச்சம் எல்லாரோட ஸ்கோரை சேர்த்தா 105 ரன்னு. இதுல வந்து 2 பவுலர்ஸை சேர்க்கக்கூடாது. ஹர்ஷ்தீப் சிங்கையும் குர்னூர் பிராரையும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா இவங்க பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது, இவங்க பவுலர்ஸ். ஹர்ஷ்தீப் சிங்கும் குர்னூர் பிராரு கூட கிட்டத்தட்ட 4 அடிச்சிருக்காங்க. நம்ம ஆளுகளை வருவோமே, கில் 77 ரன். எவனாச்சும் ஒரு குரூசியலான மேட்ச்ல, டிசைடர் மேட்ச்ல ஸ்ட்ரைக் ரேட்டு 100க்கு கீழே விளையாடுவானா? அவனே மொத தடவுறேன் கில்லு, தடவுறேன் அப்படி ஒரு தடவை, இப்படி ஒரு தடவை நாங்க எங்கேயுமே பார்த்தது கிடையாது. 77 ரன்னு, 84 பால்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? அடுத்து வாங்க, இஷான் கிஷன் 14 ரன்னு. அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர், டக்கு, KL ராகுல் 12, நம்ம அக்ஷார் பட்டேல் 2,
இவங்க 5 பேர் சேர்ந்து 105 ரன். இவங்க 5 பேர் சேர்ந்து 105 எங்க இருக்கு, எங்க 2 பேர் சேர்ந்து 212 ரன் எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த 2 பேர் இல்லாம நாங்க வேர்ல்டு கப்புக்கு போய் கப்பை வந்து புடுங்கிட்டு வந்து இந்தியாவில நொட்டா போறோம்ட்டு ஒரு கூட்டணி. இதெல்லாம் நடந்திருக்கு சரிங்களா. இதுல பவுலர்ஸ் வருவோம். பவுலர்ஸ்ல இன்னும் ஒரு இதை விட்டுட்டேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். கடைசியா 10 ஓவர் இங்கிலாந்துக்கு நம்ம பவுலிங் போர்டையில 10 ஓவருக்கு 126 ரன் கொடுத்துருக்கோம். அதுல கடைசி 5 ஓவர்ல மட்டும் 82 ரன் கொடுத்துருக்கோம். இப்ப தெரியுதா பும்ராவோட அருமை என்னன்ட்டு. நான் பும்ராவை பெருசுன்னு பேசல, இவங்க இருக்கிறதுக்கு பேசாம நம்ம கூட யாராச்சும் போய் பவுலிங் போட்டுடலாம். ஆள் இல்லாம இருந்து இப்படி ஒரு ஸ்குவாட் எடுத்தா பரவாயில்ல. அங்கதான் அத்தனை பவுலர்ஸ் இருக்காங்க. இல்லை ஏன் அவங்க எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா, இல்லை யார் அவங்க எல்லாம் சேர்க்க மாட்டீங்களா? இல்லை உங்களுக்கு எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நாங்கள் வந்து சின்ன பையங்க வளர்ந்து வர்றவங்களை எடுத்துட்டா கோச் என்ன சொல்றாரோ கேட்பாங்க. அதனால அப்படி சொல்லி கம்பீர் பாய் வந்து நாங்கள் இவரை வச்சுதான் கொண்டு போறாரா. அவங்கெல்லாம் இப்போ புவனேஸ்வர் குமாரோ சமியோ வந்து ஒரு சில டிப்ஸ் கொடுத்தா இல்லை இவங்க சொல்றத நாங்கள் எதை கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போறாரா. அதனால தான் ரோஹித் சர்மா விராட் கோலியை இவர் கலட்டி விடணும்னு பாக்குறாரா. இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருந்துச்சு. ஆனா ஃபைனலி உள்ள உண்மையிலே ஒரு பீஸ் இப்படி ஒரு ஸ்கோரை அடிச்சும் ரோஹித் சர்மா வந்து இன்னொரு இது இருந்துச்சு. எனக்கு நேற்று ஒரு சைடு ஒரு பயம் என்ன தெரியுமா இருந்துச்சு, சரி அதான் 100 அடிச்சிட்டார்ல. ஆனா இன்னொன்னு எதிர்பார்த்தது என்னன்னா ரோஹித் சர்மாட்ட இருந்து நேற்று ஒரு 200 தான் எதிர்பார்த்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, ரோஹித் சர்மா எப்படி நீங்க 200 அடிச்சிருவாங்க, எல்லா பேட்ஸ்மேனும் 100 அடிப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. விராட் கோலி 100 கன்ஃபார்ம் தான். ரோஹித் சர்மா மட்டும் எல்லாருமே அசால்ட்டா என்னடா 200 லோடிங்கா அப்படின்ற அந்த ஒரு பேச்சுக்கு காரணம் ரோஹித் சர்மா. இவரை வந்து நாங்க டிராப் பண்ண போறோம்னு ஒரு சைடு. இன்னொன்னு அவருக்கு 90 ரன்னுக்கு வந்ததுக்கு அப்புறம் லைட்டா இன்ஜுரி ஹாம்ஸ்ட்ரிங் வர ஆரம்பிச்சிச்சு தலையா. ஆனாலும் நாங்க வந்து நின்று அடிப்போம், அடிச்சு 138 ரன். இப்போ சொல்லுங்க ரோஹித் சர்மாவை நீங்க எடுக்க போறீங்களா இல்ல கூப்பிட்டு போக போறீங்களான்ட்டு. இப்போ இவங்களுக்கு தான் பிசிசிஐ தான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பிசிசிஐ கிடையாது, 2 பேர், ஒன்னு அஜித் அகர்கர், இன்னொன்னு கௌதம் கம்பீர். கௌதம் கம்பீர் வந்து ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சோடனே அப்படியே அங்கிட்டு இருந்து ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து சிரிக்கிறாரு. வா இது வந்து அந்த கேமராக்காக சிரிக்கிறாரா இல்ல எதுக்கு சிரிக்கிறாருன்னு தெரியல. தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து விராட் கோலி 76 நீட்டான நாக்கு. விராட் கோலி மேல யாரும் கையே வைக்க கூடாது. ரோஹித் சர்மா மட்டும் ரிட்டையர் ஆனார்னால் கன்ஃபார்ம் விராட் கோலி ஆயிடுவாரு. ஏன்னா அந்த ஒரு பாண்டு இதுக்கு முன்னாடியும் தெரிஞ்சிருக்கும், நேத்துமே தெரிஞ்சிருக்கும். அந்த ரோஹித் சர்மா செஞ்சுரி அடிச்சோடனே விராட் கோலியோட செலிப்ரேஷன் அந்த ஒரு ஸ்டில் ஒன்று இருந்திருக்கும், அப்படி கேமராவை முறைக்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஸ்டில்ல எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படின்னு தெரியல. ஸோ இதுதான் நேத்துல இந்த சீரீஸ்ல நடந்துச்சு. இந்த சீரீஸ் வந்து எனக்கு சந்தோஷம், சூப்பர். ஓப்பனா சொல்லலாம் சூப்பர். இப்ப ரோஹித் சர்மா கையில தான் இருக்கு. பிசிசிஐயோ கம்பீரோ நினைச்சு நாங்க வந்து இவங்களை வந்து தூக்க போறோம் அப்படின்னீங்கன்னா தூக்குங்க. அதுக்கு ஒரு ஸ்டாச் இருக்கு சரிங்களா. நீங்க வந்து பிசிசிஐல அதாவது ஒன் டேல என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்ப்போம். 2025 இருந்து மொத்தம் 1, 2, 3, 4 ஓடிஐ சீரீஸ் விளாண்டுருக்கீங்க. அதில் வந்து 2 ஹோம் சீரீஸ், 2 அவே சீரீஸ். ஆஸ்திரேலியா கூட 2-1 ஆஸ்திரேலியா வின்னு. அடுத்து நியூசிலாந்து கூட ஹோம் சீரீஸ். இந்தியா தோத்துட்டாங்க, நியூசிலாந்து 2-1 ஜெயிச்சிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் கூட நாங்கள் ஜெயிச்சிட்டோம்லன்னு யாரும் வரக்கூடாது. ஆப்கானிஸ்தான் கூட இந்தியா வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் கூட தான் நாங்கள் வேர்ல்ட் கப் ஃபைனல் நடக்க போகுது, அதனால ஆப்கானிஸ்தானை ஜெயிச்சிட்டோம். சூப்பர், ரொம்ப பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வராதிங்க. அடுத்து இங்கிலாந்து இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பிசிசிஐக்கும் கம்பீருக்கும் என்ன வேலைன்னா, இந்த ரோஹித் சர்மா விராட் கோலியை வீட்டுக்கு அனுப்புறதை விட்டுட்டு பேசாம நீங்க வீட்டுக்கு போயிருங்க. இது பண்ணிட்டீங்கன்னாலே எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து 27 வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அனைத்துமே நல்லா இருக்கு. எப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா, இவங்க 3 பேர் மேலதான் உங்களுக்கு கண்ணு. இவங்க 3 பேர் எப்படியாச்சும் அனுப்பிடணும் அப்படின்ட்டு இவங்க 3 பேர் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்றாங்க, மிச்சம் யாருமே பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ வந்து இந்த பிசிசிஐ கம்பீரும் எப்படி இந்த வீடியோ வந்து அவங்க பார்க்க போறது இல்லை. பட் ஒருவேளை யாராச்சும் நம்ம அங்க அனாலிசிஸ்ல இருக்கிறவங்க பார்த்தால் இப்படி பண்ணுங்க, இந்த 3 பேரை அனுப்புறத தவிர்த்துட்டு இந்தியா எப்படி ஜெயிக்கலாம், இல்லை எப்படி நம்ம வந்து பேட்டிங்ல கொண்டு வரலாம், மிச்சம் 7 பேர் மிச்சம் ஒரு 11, 12 பேரை எப்படி பர்ஃபார்ம் பண்ண வைக்கலாம் அப்படின்ற யோசனைக்கு போங்க. அதே மாதிரி நம்ம பவுலிங் டெப்த் என்ன அப்படின்னு சொல்லி யோசிங்க, தயவு செய்து யோசிங்க. இந்த பவுலிங் யூனிட்டோடலாம் போனோம்னா முன்னாடியாச்சும் நமக்கு ஒரு பேர் இருந்துச்சு, செமிஃபைனல், ஃபைனல், செமிஃபைனல், அங்க வந்து தான் சோக் ஆகும்ட்டு. இந்த பவுலிங் ஸ்குவாடோட போனோம்னு வச்சுக்கோங்களேன், லீக்லேயே நம்ம வெளியே வந்துடும். ஸோ வந்து சூப்பர், நன்றி. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள், இல்லை இதெல்லாம் இந்தியா பண்ணியிருக்கலாம், இல்லை இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளோ நேரமாகவும் ரோஹித் சர்மா ஃபேனாக தான் பேசினேன். இப்போவும் கடைசியில் முடிக்கிறதும் ஒரு ரோஹித் சர்மா ரசிகனா சொல்கிறேன். இந்தியா தோத்துருச்சு, ரோஹித் சர்மா, விராட் கோலி பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, முடிஞ்சா முடியட்டும்.